ஆதியாகமம் 39:2. இன்னொருத்தர் வாசிங்க, 2 வசனம் வாசிங்க. ஆதியாகமம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, திரும்பி போ, இந்த வார்த்தை தான் இன்னைக்கு, நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. ஆதியாகமம் 39:2 வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. சரி, உங்களெல்லாம் ஏன் அல்லேலூயா சொல்லணும், நீங்க அலர்ட்டா இருக்கணும். சரி, கவனிங்க. வேதத்துல அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்ட லிஸ்ட்ல வருகிற முக்கியமான நபர்கள்ல நம்முடைய முற்பிதாக்கள் ஆகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு உண்டு. முற்பிதாக்கள் பேரை சொல்லுங்க. ஆபிரகாம், உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஆபிரகாம், யோசேப்பு, இவங்க 4 பேரும் ஒரு முக்கியமான ஜெனிசிஸ் ஆதியாகமம் புஸ்தகம் முழுவதும் இவங்க 4 பேருடைய சரித்திரம் தான். இந்த 4 பேரும் ரொம்ப முக்கியம். இந்த 4 பேரும் இந்த உலகத்துல எந்த மனிதனும் எவ்வளவு, அதாவது எப்படி சொல்லலாம்னா, சாலமோனை தவிர மற்ற பைபிள் உள்ள எல்லா மனிதர்களை விட பொருளாதாரத்திலும் ஆசீர்வாதத்திலும் செழிப்பிலும், இன்னும் சொல்ல போனா சாலமோனோட அதிகமா தேவனோடு உள்ள உறவிலும் அதிகமா வளர்ந்தவங்க இந்த 4 பேர். நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. இந்த 4 பேரும் பணத்திலையும் சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க, பணத்திலையும் சரி, பொருள்லையும் சரி, குடும்பத்திலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, ஆவிக்குரிய விஷயத்திலையும் சரி, எதுலையுமே இவங்களை ஒரு குறை கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இவங்க வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், இந்த 4 பேருடைய லைஃப். இப்ப சொல்லுங்க, இந்த இடத்துல இருக்கிற எத்தனை பேருக்கு கர்த்தரான பணத்துல ஆசீர்வதிக்கணும், பொருள்ல ஆசீர்வதிக்கணும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், என் ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கவங்க கை தூக்கி காமிங்க பார்க்கட்டும். உங்களுக்கு ஆசை இல்லையா? எல்லாருக்கும் ஆசை இருக்கு. கை தூக்காட்டாலும் என்னது ஆசை உண்டா இல்லையா? கண்டிப்பா உண்டு. கர்த்தரான பண பொருளாதாரத்துல சும்மா இந்த பொருளாதார ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம் அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் மனசுல அந்த எண்ணம் உண்டு. கர்த்தரனை பொருளாதாரத்துல என்ன செய்யணும்? நான் கடன் கொடுக்கிறவனாய் மாறணும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் அப்படி ஒரு எண்ணம் உங்க மனசுல இருக்கா? உண்டு. அது போல பொருளாதாரத்துல ஆண்டவர் என்ன செய்யணும்? ஆசீர்வாதம். குடும்ப வாழ்க்கை ஆண்டவர் அவசியம். சிலவங்களுக்கு பணம் மட்டும் இருக்கும், குடும்பம் ஆசீர்வாதமா இருக்காது. குடும்ப வாழ்க்கையில என்ன செய்யணும்? கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ ராஜ்யத்துக்கு ஊழியத்துக்கு நான் ஏதாவது செய்வேன், அந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதிக்கணும். இந்த 5 பகுதியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இந்த 4 பேர். அல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. நீங்க ஆதியாகமம் உள்ள நீங்க வீட்டுல போய் ஒருக்க கூட படிச்சு பாருங்க, 50 அதிகாரம் இருக்கு. இந்த 4 பேரும் இதுல உள்ள ரகசியம் என்ன அப்படின்னா, இந்த 4 பேரும் ஆசீர்வதிக்கப்பட்ட இவ்வளவு ஆசீர்வாதமாய் எந்த விதத்திலும் குறை இல்லாம ஆசீர்வாதமாய் வாழ்ந்ததுக்கான ரகசியம் என்ன தெரியுமா? ஒரே ரகசியம் நான் சொல்லுவேன், தாழ்மையா விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் அவர்களோடு இருந்தார். கர்த்தர் அவர்களோடு இருந்தார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிற வானத்தையும் பூமியும் சர்வ அண்ட சடாச்சரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள எல்ஷடாய் தேவன் நம்மோடு இருப்பது நம் வாழ்க்கையில இருக்கிற மிக பெரிய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பிரதர் சிஸ்டர், உங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதம் எதை நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல, ஆனா ஆசீர்வாதத்துல எல்லாம் பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் என்னோட கூட இருக்கணும். அதுதான் என் வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல எத்தனை கோடி கொடுத்தாலும் அது குப்பை, அது தூசிதான். ஹல்லேலூயா. சொல்ல, உங்க வாழ்க்கையில எத்தனை கோடி உங்க கையில வச்சுட்டு தேவன் உங்க வாழ்க்கையில் இல்லைன்னா உங்க வாழ்க்கை
பரிதபிக்கப்பட்ட வாழ்க்கை தான். உங்க முடிவு பரிதபிக்கப்பட்ட முடிவா தான் இருக்கும். ஹல்லேலூயா. உலகத்துல பெரிய பணக்காரனாய் வாழ்ந்த மைக்கேல் ஜாக்சன் அவன் சொன்னான், 150 வருஷம் நான் உயிரோடு வாழ்வேன் பூமியில, 150 வருஷம் வாழ்வேன். தன்னுடைய படுக்க அறையில ஆக்சிஜன் சப்ளை வருகிற மாதிரி தன்னை பார்த்து கொண்டான். தன்னோட எப்பொழுதும் 4-5 மருத்துவர்கள் அவனோடு இருந்தார்கள். அவன் சாப்பிட ஒரு ஸ்பூன் தண்ணி கூட அதை டெஸ்ட் பண்ணி தான் அவனுக்கு கொடுத்தாங்க. ஆனால் அவனுடைய முடிவு என்ன தெரியுமா? அவனுடைய கூட்டத்துக்கு அவன் ஒரு மீட்டிங் போட்டானா, அவரு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்தினானா, லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. ஒரு கடைக்குள்ள போனானா அவன் நினைச்ச எல்லா பொருளையும் அவனால வாங்க முடியும். அந்த அளவுக்கு கோடீஸ்வரனா இருந்தான். ஹல்லேலூயா. ஆனா அவனுடைய முடிவு பரிதாபமா இருந்தது. ஏன் தெரியுமா? தேவன் அவனோடு இல்லை, தேவன் அவனோடு இல்லை, கர்த்தர் அவனோடு இல்லை. இந்த கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் இந்த காலையில் உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செவியை, உங்களுடைய இருதயத்தை திறப்பாராக. தேவன் என்னோடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய தாகமும் ஜெபமும் வாஞ்சியும் உங்க வாழ்க்கையில் இருந்தனா, உங்க வாழ்க்கையில் அவர்கள் ஆசீர்வாதத்தை எந்த பிசாசும் தொட முடியாது, எடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில் அனுதினமும் ஜெபிக்கணும், கர்த்தாவே நீர் என்னோடு இருக்கணும். அதுபோல நீங்க அனுதினம் வாஞ்சிக்கணும். அதை ஜெபிக்கிறது மட்டுமல்ல, அதை வாஞ்சிக்கணும், அதை விரும்பணும், அதை அனுபவிக்கணும். கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா இல்லையா என்பதை ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களை சோதித்து அறியணும். அது இல்லாம ஆசீர்வாதம் மட்டும் வந்துதான், நான் சொல்லுவேன், உங்க வாழ்க்கையில பல விதங்கள்ல உங்களுக்கு அதிருப்தியா தான் இருக்கும். ஹல்லேலூயா. இயேசு ஒருவனே ஒரு மனிதனை திருப்தியாக்க முடியும். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் மட்டுமே ஒரு மனுஷனை திருப்தியாக்க முடியும். மனிதன் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறான். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் குடிக்கிறாங்க, எத்தனை பேர் சிகரெட் பிடிக்கிறாங்க, போதை பழக்கத்தை அடிமையாறாங்க. திரும்ப திரும்ப அதை எடுத்தாலும் அவனுக்கு அதுல ஒரு திருப்தி கிடைக்கிறது இல்ல. திரும்ப திரும்ப பாருங்க, பணம் வைத்திருக்கிறான், பெண்களை வைத்திருக்கிறான், அவனுக்கு ஆடம்பரமா எல்லாத்தையும், ஆனா அவனுக்கு திருப்தி கிடைக்கல. ஏன் கிடைக்கல? ஒரு மனுஷனை திருப்தி செய்வது தேவ பிரசன்னம் மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் இல்லாம திருப்தியை வேற எங்கே போய் தேடினாலும் அவன் கடைசியில அது அதிருப்தியாக ஏமாற்றமா தான் அவனுக்கு முடியும். அதனால இந்த 4 பேருடைய வாழ்க்கையில் இருந்த ரகசியம் என்ன தெரியுமா? தேவன் அவர்களோடு கூட இருந்தார். கை தூக்கி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு வார்த்தை கை தூக்கி கேளுங்க. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறதை நான் எப்பொழுதும் உறுதி செய்து கொள்ள எனக்கு ஒரு வருஷம் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயில திறந்து ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரிடத்தில் உலாவிக் கொண்டு ரீகமாலா ஷிடாலா தீடாபாலாரா தீவாமா கண்ட்ரோலாரா தீனாலாரா உண்மை இதயத்தில் கொடுத்துகிறேன். உங்களுடைய பிரசன்னத்தை என் வாழ்க்கையில கெடுக்கிற எந்த ஒரு கிரியையும், எந்த ஒரு சர்ப்பத்தின் வல்லமையும் எனக்கு வேண்டாம்பா. ரீகபாலா தீனாபாலா ஷிடாபாலா தீடாபாலா தீடாபாலா தீனாபாலா கபடதுலாரா பரபரபா வேண்டாம்பா. நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம்பா. நீங்க இல்லாத ஒரு ஜீவி எனக்கு வேண்டாம்பா. நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்க்கையில வேண்டாம்பா. அவர்கள் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. தீபாலா தீனாபாலாபா ரீகபா ஷிகாதாலாரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாரோ. ஹல்லேலூயா. ஒரு தெய்வீக பிரசன்னம், தெய்வீக அபிஷேகம் உன்னை நிரப்புகிறது. ஹல்லேலூயா. அங்கி எரிகிறது உன்னுடைய அபிஷேகம். மீண்டுமாய் அனல் பற்றி எரிகிறது, மீண்டுமாய் அனல் பற்றி எரிகிறது, மீண்டுமாய் அனல் பற்றி எரிகிறது. நல்ல கைகளை தட்டி ஆவுல நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுங்க. தீபாலா துலாபாலா ரீகபாலாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை. தீபாலா துலாபாலாபா. உன்னுடைய அபிஷேகத்தை, செல்லுடைய அபிஷேகத்தை ஆண்டவர் அனல் மூட்டுகிறார், அனல் மூட்டுகிறார். ஆமென். அசதியா இராதீங்க. கண்களை மூடி கரங்களை கட்டி அந்நிய பாஷை வரம் இல்லாதவர்கள் சோத்திரம் பண்ணுங்க. அந்நிய பாஷை வரம் பெற்றவர்கள் அந்நிய பாஷை பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய மண்டி எரிகிறார். அந்த தீயை கர்த்தர் அனல் மூட்டி எழுப்புகிறார். உனக்குள்ள இருக்கிற ஆவியின் வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு. சபையே எழுப்பு, எழுப்பு, எழுப்பு. சீயோனே உன் வல்லமையை பறித்துக்கொள், தூசியை உதறிவிடு. தீபாலா துடாபாலா கபலபரபா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க, சோதனை பண்ணுங்க. தீபாலா துடாபாலா பரபரபரபா சிகரபரபரபரபரபரபா. இந்த அபிஷேகி ஆண்டவரே கேளுங்க, இந்த அபிஷேகி ஆண்டவரே கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் நீங்க ஆவியில அனலா மாறணும். ஆமென் சொல்லுங்க. நான் ஒருவே ஆண்டவர் நிலத்தை நான் எழுதி ஜெபத்துல உங்களுக்காக நான் ஜெபிப்பேன்.
இன்னும் நீங்க ஆவியில அனலா மாறணும். இங்க இருக்க அநேகர் அபிஷேகம் பெறணும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், தெய்வம் இல்லாத வாழ்க்கை ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கைங்க. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் சொல்ல தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படி ஒரு வாழ்க்கை அது வேஸ்ட்டுங்க. அது ஹல்லேலூயா. அப்படி அது அதிருப்தியாகி பிரச்சனையோட கஷ்டத்தோட ஆண்டவர் இல்லாம வாழ்ந்து செத்த பிறகு நரகத்துல போயிருக்கு. அது ஒரு வாழ்க்கையா? ஹல்லேலூயா. வாழ்ந்த ஒரு வாழ்க்கை 10 வருஷமும் 20 வருஷமும் 30 வருஷமா 70 90 100 தெய்வத்துக்காக வாழ்ந்து முடிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள வரணும். யோசப்பா வாழ்ந்த ஒரு வாழ்க்கை உமக்காக. ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், ஆண்டவர் இல்லாம நீங்க வாழ்க்கையில எங்கேயுமே திருப்தியை காண முடியாது. இயேசு இல்லாம உங்க எதையும் உங்க வாழ்க்கையில திருப்தி ஆக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் எழுதி கொடுப்பேன் உங்க கையில. ஹல்லேலூயா. என்ன உலகத்துல என்ன இன்பம் என்ன காரியங்கள் நீ அனுபவிக்கலாம், கடைசியில இங்கதான் வந்து நிக்கணும். எங்கேயும் சுத்தி இங்கதான் வந்து நிக்கணும். ஏன்னா இயேசு இல்லாம ஒரு ஆத்தும திருப்தி ஆகாது. மனிதனுடைய ஆத்மா அப்படி உருவாக்கப்பட்ட தெய்வம் இல்லாம அந்த மனுஷனுக்கு திருப்தி கிடையாது. ஹல்லேலூயா. தயவு செய்து உங்க திருப்தியை வேற எங்கேயும் தேடாதீங்க. தெய்வத்தை வேதனைப்படுத்தி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய பிரச்சனை இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்றத நீங்க விரும்பாதீங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம். எனக்கு இந்த 4 பேரை போது ரொம்ப ஆச்சரியம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு நல்லா வாழ்ந்தவங்க. அவங்கள மாதிரிலாம் நம்ம வாழ இன்னும் முடியல. ஹல்லேலூயா. யாக்கோபுடைய சொத்த பூமி தாங்கலன்னு பைபிள் சொல்லுது. ஆபிரகாமுடைய சொத்த பூமி தாங்க முடியலையா? அவன் சீமானா இருந்தானா? ஹல்லேலூயா. பொண்ணு கட்டி வரும்பொழுது டவுரி கொடுத்து பொண்ணு கட்டினான் ஆபிரகாம். நீங்க யாரும் அப்படி செய்வீங்களா? பொண்ணு கட்ட வரும்பொழுது டவுரி கொடுத்து பெண்ணை வாங்கினானா? நம்ம வாங்க தானே ரெடியா இருக்கும். கல்யாணம் 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 பண்ணும்போது என்ன பண்ணா, எவ்வளவு தருவீங்க? அதெல்லாம் ஆபிரகாம்கிட்ட கிடையாது. அவன் கொடுத்து பொருளை கொடுத்து பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தான். காரணம் அவனுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம் கர்த்தர் வைத்திருந்தார். இன்னொருத்த கொடுத்து நிறையணும்னு அவனுக்கு இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. மனுஷன் கொடுத்தா கையை தூக்கிடுவார். எனக்கு நீ தரான்டான்னு கையை தூக்கிடுவாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். காரணம் கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் உங்களோடு இருந்தா உங்களை யாரும் அசைக்க முடியாது. எந்த தரித்திர ஆவின் வாழ்க்கையை தொட முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை கர்த்தரோடு இருக்கணும்? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதே ஆதியாகமம் 39ல நீங்க 2ஆம் வசனத்துல வந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் யோசேப்பிடத்தில் தயவு வைத்து ஒப்பு கொடுத்து நல்லா கவனி, வசனத்தை கவனிச்சுட்டே வாங்க. ஒரு மனுஷன், ஒரு யோசேப்புங்கிற மனுஷன் ஒரு ஆள்கிட்ட இருக்கிறதுனால வர்ற ஆசீர்வாதத்தை பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. எல்லாம் யோசேப்பு கையில் கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தான் இடத்துல இருக்கிற மற்றொன்னையும் குறித்து விசாரிங்க. ஆமென் சொல்லுங்களேன். கை தட்டி இந்த தெய்வத்தை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. சரி, இப்ப நிறைய பேருக்கு ஏன் கை தட்டுன்னு தெரியல. இந்த வசனம் எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இவ்வளவு நான் வாசிச்சதா? உண்மை கை தூக்கு. புரியாதவங்க தப்பு இல்லை, புரிஞ்சவங்க புரிஞ்சுங்க. நிறைய பேருக்கு புரியல. சரி, யோசேப்புக்கு சம்பவம் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாட்டாலும் தப்பு இல்லை. நாங்களும் உங்களை மாதிரி கிராமங்கள்ல ஊழியம் செய்யறோம். யோசேப்பு சம்பவம் நிறைய பேருக்கு தெரியாது. சரி, இந்த யோசேப்புங்கிற மனுஷனை அடிமையா வித்தாங்க. எப்படி வித்தாங்க? சொல்லுங்க. காசுக்கு அடிமையா விற்கப்பட்ட ஒரு மனுஷன். இப்படி ஒரு மனுஷன்னா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏங்க, காசுக்கு ஒருத்தன் வித்துட்டாங்க, நம்ம என்ன சொல்லுவோங்க? அவன் லைஃப் முடிஞ்சு, அவ்வளவுதான். காசுக்கு ஒருத்தர் வித்தாச்சு, அவன் லைஃப் என்ன முடிஞ்சு, அவ்வளவுதான் ஜீரோ ஆகும். அப்புறம் அவனுக்கு அப்புறம் நம்ம ஊர்ல எல்லாம் வட இந்தியால எல்லாம் சில ஆட்களை கடத்திட்டு போறாங்க பாருங்க. என்ன சொல்றோம்? அவ்வளவுதான் முடிஞ்சு, அவன் லைஃப் முடிஞ்சு. அவன் பிச்சை தான் இருக்கணும். தன்னோட சொந்த சகோதரர்கள் யோசேப்பை காசுக்கு வித்தாங்க. 30 வெள்ளி காசு வாங்கி
சார் 20 வெள்ளிக்காசு வாங்கி அவனை வித்துட்டாங்க. எகிப்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு மாதிரி போன் கிடையாது. அவ்வளவுதான். இனி அப்பா வீட்டுக்கு திரும்பி வர முடியாது. அவன் சாகிற வரை எகிப்துல அடிமையாக இருக்கணும். இப்படி ஒரு லைஃப் உங்களுக்கு வராது. இப்படி ஒரு ஆள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவனை என்ன சொல்லுவீங்க? அவ்வளவுதான், அவன் லைஃப் முடிஞ்சுங்க. அவ்வளவுதான், அவனை வித்தாச்சு. இனி அவன் எங்க உருப்பட போறான்? காலம் முழுக்க அவன் கஞ்சி தான் அவன் குடிக்கணும். காலம் முழுக்க பிச்சை தான் எடுக்கணும். பைபிள் சொல்லுது அவன் அடிமையா வித்து போத்திபார் அப்படிங்கிற ஒரு வீட்டுக்கு போனானா. அவன் ஒரு எகிப்துல இருக்கிற ஒரு பெரிய தலைவன். அவன் வீட்டுக்கு போனானா. பைபிள் சொல்லுது கர்த்தர் அந்த போத்திபார் வீட்டுல யோசேப்போடு இருந்தா, அதனால போத்திபார் ஆசீர்வாதமா இருந்தானா. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தாங்களா? ஹல்லேலூயா. இந்த போத்திபார் யோசேப்பை கொஞ்ச நாள் பாக்குறாரு. இவனை அடிமையா நம்ம வாங்கணும். அடிமையா காசு கொடுத்து இவனை வாங்கியாச்சு. இவனுக்கு சம்பளம் கிடையாது. என்ன வேலை சொன்னாலும் செய்யணும். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. பைபிள்ல யோசிச்சு பாருங்க. நீங்க நீ கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க. நம்ம என்ன எதுக்கு வேலை செய்யறோம்? சாயங்காலம் என்ன கிடைக்கும்? சம்பளம் கிடைக்கும், ஏதோ கூலி கிடைக்கும். யோசிப்பு அப்படி கிடையாது. கஞ்சி மட்டும் ஊத்துவான். என்ன வேலை சொன்னாலும் செஞ்சுதான் ஆகணும். எத்தனை மணிக்கு எழுந்தாலும் எழுப்பிதான் ஆகணும், இல்லைன்னா அடி கிடைக்கும். அப்படி ஒரு மனுஷன் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஹல்லேலூயா. யோசேப்பு போத்திபார் பார்க்கிறாரு, அடிமையா வாங்கணும். அந்த மனுஷனுக்குள்ள ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இவனுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கு, இவனுக்கு ஒரு விசேஷம் இருக்கு. பார்க்கிறான் கர்த்தர் இவன் என்ன செஞ்சாலும் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. அவன் என்ன பண்ணாலும் வாங்கிக்குது. அவனுக்கு இருக்கிற ஞானம், அவனுக்கு இருக்கிற விசிடம், அவனுக்கு இருக்கிற காரிய திறமை, அவன் பிரமிச்சு போறான். கடைசியில் ஒரு முடிவு பண்ண என்ன தெரியுமா? அப்படியே யோசேப்பை கூப்பிடுறான். வீட்டில் உள்ள எல்லா விஷயத்துக்கும் அவனை தலைவன் ஆகிட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருந்தா வர்ற உயர்வை பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் தலை கொடுத்துட்டான். பைபிள் சொல்லுகிறது சாப்பிடுற சாப்பாட்டை தவிர வேற ஒன்னத்தையும் அவன்கிட்ட கேட்க மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா. சாப்பிடுற சாப்பாட்டை தவிர என்ன அந்த வேலையை செஞ்சியா, இந்த வேலை செஞ்சியா, அதை பண்ணியா, இதை பண்ண ஒண்ணு கேட்க மாட்டான். ஏன்னா இவனுக்கு தெரியும் இவன் சாதாரண ஆள், இவன்கிட்ட ஏதோ ஒண்ணு ஸ்பெஷல் இருக்கு, இவன் எல்லாத்தையும் கிளியரா முடிப்பான்னு அவனுக்கு தெரியும். விசாரிக்க கூட மாட்டானா என்ன வேலை செஞ்சேன். நீங்க ஏதாவது கம்பெனியில் வேலை செஞ்சா நீங்க உங்க மேனேஜர் விடுவார்? என்ன கேள்வி கேட்பாரு உங்களை? போத்திபாரை குறிச்சு போத்திபார் யோசிப்பட்ட ஒண்ணு கேட்க மாட்டானாங்க, ஒண்ணுமே கேட்க மாட்டானா. ஏன்னா அவனுக்கு தெரியும் கிளியரா எல்லாம் முடிப்பாங்க. ஹல்லேலூயா. காரணம் என்னங்க? என்ன யோசிப்பட்டு என்ன 10 கோடி பணம் வச்சுட்டு போனா எகிப்துக்கு? இல்ல ஏதோ பண்ண லேண்ட் பத்திரத்தை அவங்க அப்பா எழுதி கொடுத்தாரா? அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. போட்ட ட்ரெஸ் ஒரு ஒண்ணும் கிடையாது. அவனோடு இருந்த ஒண்ணு கர்த்தர். ஹல்லேலூயா. உங்களுக்கு கூட கர்த்தர் இருக்கிறாரா? உறுதிப்படுத்த முடியுமா? கர்த்தரை வேதனைப்படுத்தாத வாழ்க்கை வாழ்றீங்களா? யூ கேரி தி பிரசன்ஸ் ஆஃப் காட். தெய்வ பிரசன்னத்தை சுமக்கிறீங்களா? தேவனோட நடக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தரோடு இருக்கிறார் நீங்க சொல்றீங்க, அதை அனுபவிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோட பேசுறாரா? நீங்க அவரோட பேசுறீங்களா? உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கா? உங்க வாழ்க்கையில ஜெபம் இருக்கா? உங்க வாழ்க்கையில வேத தியானம் இருக்கா? உங்க வாழ்க்கையில உபவாசம் இருக்கா? இதெல்லாம் இல்லாம கர்த்தர் நம்மோடு இருக்க முடியாது. ஹல்லேலூயா. வெறும் சபைக்கு வந்து காணிக்கை போடுவதால் மாற்றம் கர்த்தர் என்னோடு இருப்பார் என்று உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். ஆமென் சொல்லுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. இதான் உண்மை, இதான் ரியல் ஃபேக்ட். நான் சர்ச்சைக்கு வந்தனால கர்த்தர் என் கூட இருக்க மாட்டேன். நான் அவருக்கு பிரியமா வாழணும், அவரை பிரியப்படுத்தணும். ஹல்லேலூயா. சாப்பிடுற சாப்பாடு தவிர ஒண்ணும் கேட்க மாட்டானா. யோசேப்பு காலையில் என்ன சாப்பாடுப்பா? அது போத்திபார் சப்பாத்தி. ரைட், ஓகே, போடு 2 சப்பாத்தி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாரு. மதியம் என்ன சாப்பாடு? மட்டன். நைட் என்னது? சிக்கன். ரைட், இவ்வளவுதான் கேட்பாரு, வேற ஒண்ணும் கேட்க மாட்டாரு. பைபிள் தான் சொல்லுது. ஹல்லேலூயா. ஆங்கிலத்துல அப்படிதான் போட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. போத்திபார் had to concern himself with the eating 3 meals a day. 3 வேளை சாப்பாடு மட்டும்தான் யோசேப்பு கேட்பாராம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ இந்த யோசேப்புக்கு மேல ஒரு பழி வந்துச்சு. இந்த போத்திபாருடைய மனைவியை தவறாய் நடத்தினான்னு சொல்லி உன் மேல பழி வந்துச்சு. போனது அடிமை. போனது என்னங்க? இப்ப அவன் மேல வந்த பழி என்ன? நம்ம ஊர்ல என்ன சட்டம் சொல்லுவாங்க? அது போஸ்கோ சட்டமா? என்ன சட்டம்? போஸ்கோ சட்டம். போக்ஸ்கோவா? நமக்கு அது வாயிலையும் நுழைய மாட்டேங்க. இதோ ஒரு ஸ்கோ. அந்த சட்டம் அவன் மேல வந்தாச்சு. இப்ப எவனாவது இவனை மதிப்பான்? இப்ப அவனை பிடிச்சி ஜெயில, ஏற்கனவே அடிமை, மதிப்பு கிடையாதுன்னு வைங்க. ஏதோ கத்துறவன இப்போ ஜெயில பிடிச்சு போட்டாச்சு. ஜெயில போட்டு பிடிச்சா பொதுவாகவே இந்த ஜெயில அந்த ஊழியங்கள் போறவங்களுக்கு அந்த அந்த அனுபவங்களுக்கு தெரியும். இந்த கொலை செஞ்சுட்டு வர்றவன் இந்த மாதிரி பட்டவங்களுக்கு எல்லாம் பயங்கரம் பயப்படுவாங்க. ஜெயிலேயே பயப்படுவாங்க. ஏன்னா அவன் கொலை செஞ்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னு. ஆனா இந்த மாதிரி இந்த லேடிஸ் விஷயத்துல மாற்றாம அவனை மதிக்கவும் மாட்டாங்க.
ஜெயில் விஷயம் அப்படிதான். அல்லேலூயா. மதிக்க மாட்டான். அவன் உள்ள போய் இவன் கூட மிதிப்பான் அவனை தூக்கி போட்டு. அவனுக்கு மரியாதை கிடையாது. ஜெயில கூட அவனுக்கு மரியாதை கிடையாது. யோசேப்பு அந்த தவறு செய்யல. அவன் செய்யாத தவறுக்கு அவனை பிடிச்சி உள்ள தூக்கி போட்டாங்க ஜெயில. அல்லேலூயா. நீங்க பைபிள் வாசிச்சு பாருங்க, 39 அதிகாரம் வீட்டுல போய் நீங்க வாசிச்சு பாருங்க. செய்யாத தப்ப இப்ப அவனுக்கு மதிப்பு இருக்குமா ஜெயில? நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியுங்க, சொல்லுங்க, மதிப்பு இருக்குமா? இருக்காது. பைபிள்ல பார்க்கலாமா? கர்த்தர் அவனோடு எப்படி இருந்தாலும் என்ன நடந்தது? 39 அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. அந்த சிறைச்சாலை அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. வாசிங்க. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பு கையிலே போனது என்ன கேசு? ஆனா பைபிள் சொல்லுது, சிறைச்சாலைகள் எல்லாரும் சாப்பிட்டாங்களா, எல்லாரும் குளிச்சாங்களா, எல்லாரும் பல்லு விளக்குனாங்களா, எல்லாருக்கும் நல்ல ட்ரெஸ் கிடைக்கா, எல்லா டியூட்டியும் யாருக்கு பொறுப்புனா யோசேப்பு பொறுப்பு. எப்படி கொடுத்தாங்க சிறைச்சாலை தலைவன்? கர்த்தரோட ஒரு குவாலிபிகேஷனை பார்த்தோம். அல்லேலூயா. இவன் நடக்கிற வித்தியாசமா இருக்கு, இவன் பேசுற வித்தியாசம் இருக்கு, இவன் யோசிக்கிற வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பா இவனோட பொய் கேஸ் கூட தான் உள்ள தள்ளி இருக்காங்க. இவன் சாதாரண ஆள் இல்லைன்னு சிறைச்சாலை தலைவன் அவ்வளவு பொறுப்பு. என்னால முடியாதது கூட யோசிப்பு கிளியரா பண்றான்டா, நீ எல்லாத்தையும் பார்த்து கேட்டா சிறைச்சாலை தலைவன் ஒதுங்கிட்டான். அல்லேலூயா. எல்லா ஜெயில் கைதிகளோட பொறுப்பு இப்ப யோசிப்புக்கு மேல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 23 அவசரத்துல கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் மாசமா இருந்த யாது உன்னை குறித்து சிறைச்சாலை தலைவன் கேட்கலன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருந்தால் உங்க சூழ்நிலை உங்களுக்கு ஒரு தடையே கிடையாது. கர்த்தர் உங்களை உயர்த்த நிறைய பேர் உங்க சூழ்நிலையை தடையா சொல்றீங்க. அது பாசாதி யோசேப்புக்கு நடக்கும், எனக்கு நடக்காது. என் புருஷன் அப்படி, என் மனைவி அப்படி, என் குடும்பம் அப்படி, என் தாத்தா பாட்டியெல்லாம் அப்படியாக்க இருந்தாங்க, எங்க தாத்தா பாட்டியெல்லாம் சாபத்தை சம்பாதி வச்சுட்டு போயிட்டாங்க, நான் இன்னைக்கு இருந்து கஷ்டப்படுறேன். ஒரு மனுஷனோட கர்த்தர் இருந்தால் சூழ்நிலை அவன் உயர்வுக்கு தடையாய் வராது என்பதற்கு யோசேப்பு மிகப்பெரிய சாட்சி. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க குடும்பத்துல ஒரு சாபம் உண்டு. எங்க தாத்தா பாட்டி எங்களுக்கு சாபத்தை சம்பாதி வச்சுட்டு போனாங்க. ஆனா என்னுடைய முழு ஜெனரேஷன்ல முதல் ஊழியக்காரன் ஆண்டவர் என்ன எடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு எங்க சந்ததி ஆண்டவர் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். ஒரு மனுஷன் பாருங்க, அதுக்கு சாட்சி பல சாட்சி சொல்லல. எங்க குடும்பத்துல ஆண் பிள்ளைகள் பிறக்காத சாபம் இருந்தது. எங்க குடும்பத்துல ஆண் வாரிசு கிடையாது. அப்படி பிறந்தா 30 வயசுல செத்து போவோம் எல்லா ஆண் பிள்ளைகளும். எங்களுடைய தாத்தா 30 வயசுல செத்தார், தாத்தாவுடைய மாமா 30 வயசுல செத்தார், 30 தாண்டாது. அப்படிப்பட்ட சாபங்கள் எங்கள் குடும்பத்துல இருந்தது. கர்த்தர், நான் ஒவ்வொரு நாளும் பைபிள் காலேஜ் படிக்கும்போது என் நண்பனுக்கு தெரியும், வியாழக்கிழமை தோறும் உபவாசத்துக்கு ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய குடும்பத்துல இருக்கிற சாபம் மாறணும், என் குடும்பத்துல இருக்கிற சாபம் மாறணும். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனோட இருந்தால் சூழ்நிலை உயர்வுக்கு தடை இல்லை. இன்னைக்கு எங்க குடும்பத்துல ஆம்பளை பிள்ளைகள் ஒரே ஆம்பளை பிள்ளை, எங்க போனாலும் ஆம்பளை பிள்ளை. ஹல்லேலூயா. அப்புறம் நாங்க எல்லாம் குடும்பமா ஜெபம் பண்ணி ஒரு பொம்பளை பிள்ளை கேட்டு இப்போ வச்சிருக்கோம். அவங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒரே ஆம்பளை பிள்ளையா இருக்கா. அப்ப எங்க அக்காவுக்கு 2 ஆம்பளை பிள்ளை, அவங்க அண்ணனுக்கு 2 ஆம்பளை பிள்ளை, அவங்க அக்காவுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை. என் குடும்பத்துல எல்லாம் எங்க பார்த்தாலும் ஆம்பளை பிள்ளை. அப்பா ஆண்டவர் ஒரு பொம்பளை பிள்ளை தாருப்பான்னு கேட்டு ஆண்டவர் இறங்கி ஒரு பொம்பளை பிள்ளை தந்திருக்காரு. இதான் தரம் கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்தலாம், சூழ்நிலை அவனுக்கு தடையா இருக்கவே இருக்காதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இருந்தால் சூழ்நிலை எனக்கு தடை இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு சரியான எக்ஸாம்பிள் யோசேப்பு. ஆமென். தப்பான கேஸ்ல உள்ள போன ஒரு மனுஷன், தப்பான ஒரு கேஸ் போட்டு உள்ள தள்ளினாங்க. பைபிள் சொல்லுது அவன் வெளியே வரும்பொழுது ராஜாவா வெளியே வந்தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா. இப்போ பாருங்க, பைபிள் வசனம் வாசிக்கிறவங்க கை தூக்கி கேட்டுங்க. இங்க சர்ச்சில் வாசிக்காது ஆயத்தமா இருக்கிறேன், கையில பைபிள் இருக்கு, வாசிக்கணும். ஒரு 4-5 வசனம் சொல்ல டக்கு டக்குன்னு வாசிக்கணும். யாரெல்லாம் வாசிப்பா? யோசுவா 1:9 ஒருத்தர் இப்ப வாசிக்கண்டா எடுத்து வைங்க. யார் வாசிக்கிறா? யோசுவா 1:9 யார் வாசிக்கிறா? யோசுவா நீ வாசிக்கிறீங்களா? சரி. 2 சாமுவேல் 5:10 யார் வாசிக்கிறா? 2 சாமுவேல் 5:10 நீ வாசி. சரி, ரைட்டு. 1 ராஜாக்கள் 3:13 யார் வாசிக்கிறா? 1 ராஜாக்கள் 3 நீங்க வாசிக்கிறீங்க. நீங்க நான் சொன்னதை எடுத்து வைங்க. அந்த வசனம் மட்டும் எடுத்து வைங்க.
யோசுவா 1:9 அந்த சிஸ்டர் எடுத்து வாசிப்பாங்க. இந்த பிள்ளை 2 சாமுவேல் 5:10 வாசிக்கும். 1 ராஜாக்கள் 3:13. சரி, 2 நாளாகமம் 26:5 யார் வாசிக்கிறான்? 2 நாளாகமம் 26:5. 2 நாளாகமம் 27 போட்டு முறை சரி, நீ வாசி. அடுத்தது 2 நாளாகமம் 32:30 நீங்க வாசிக்கிறீங்க. ரைட்டு. தானியேல் 6:28 நீ தானே கை தூக்குன, வாசிக்கிறியா? தானியேல் 6:28 எடுத்து வச்சுக்கோ, டக்கு எடுத்து வச்சுக்கோ. ஏசாயா 53:10 யார் வாசிக்கிறா? ஏசாயா சிஸ்டர் வாசிங்க. நீங்க அப்போஸ்தலர் 10:38 இப்போ வாசிங்க. எல்லா வசனத்தை வாசிங்க, எல்லாம் கிளியரா கவனிக்கணும். வசனம் வாசிக்காங்க, டக்குன்னு கண்ணு மூடி லேசா ஒரு தூக்கத்தை போட்டுருவோன்னு போட்டுறாதீங்க. ரைட், கவனிங்க எல்லாரும். யோசுவா 1:9 திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த யோசுவா கர்த்தரவனோடு இருந்ததுனால அவன் லைஃப் சக்சஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் யோசுவா. அடுத்தது 2 சாமுவேல் 5:10 வாசிமா. அவனோடு இருந்தார். தாவீதின் வாழ்க்கை கர்த்தரவனோடு இருந்தனால என்னாச்சு? சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. சங்கீதம் 37 ஒருத்தர் வாசிங்க, டக்குனு எடுத்து வாசி. சங்கீதம் 37 37 37 30 அதிகாரம் 7ஆம் வசனம். உம்முடைய முகத்தை மறைச்சா நான் கலங்கி போவாண்டவரேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. உன் முகம் எனக்கு மறைய கூடாதப்பா, நீ என்ன விட்டு போயிடக்கூடாதப்பா. இந்த மனுஷன் லைஃப்ல சக்சஸ் பண்ணாருங்க. என்னைக்கு அப்படி அழுதுருக்கீங்களா? ஆண்டவரே எனக்கு 10,000 ரூபாய் கடன் இருக்கு. இப்படிதான் நம்ம அழுவோம். நமக்கு அழுகெல்லாம் அப்படிதான் வரும். ஆண்டவரே வட்டிக்கார வீட்டு வாசல்ல பாஸ்டர் சரியா ஜெபம் பண்ணல அப்படின்னு பாஸ்டர் மேல பழிய போட்டுறது. ஒண்ணு நமக்கு பாஸ்டர் இல்லைன்னா சாப்பிட்டான். இது 2 பேர்ல யாருக்கே பழியாது, பழிய போட்டுறது. ஏதாவது பிரச்சனை வந்தா பிசாசு போராடுறான், இல்லைன்னா பாஸ்டர் ஜெபம் பண்ணல. இன்னைக்கு அந்த தெய்வம் என் கூட இல்லையே, தெய்வ பிரசனத்தை என்னால உணர முடியலையே, உண்மை வேதனைப்படுத்து. என்னைக்கே அழுதுருக்கிய? அப்படி அழுதியா நீங்க வாழ்க்கையில சாதிச்சிரு. தாவீது அழுதுருக்கான். உங்க முகத்தை மறைக்காதீங்கப்பா, என்ன விட்டு போயிடாதீங்கப்பா. இந்த மனுஷன் சாதிச்சாங்க வாழ்க்கையில. ஹல்லேலூயா. பாவம் செய்த பிறகு என் சீட்டை எடுத்துறாதீங்க அல்ல. என்ன தெரியுமா? அதுதான் உங்களுடைய பிரசனத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்கப்பா, உங்க அபிஷேகத்தை எடுத்துடாதீங்கப்பா. இந்த மனுஷன் வாழ்க்கையில சாதிச்சாங்க. நம்ம அப்படி அழுவோமா? அழுங்க அப்படி. ஹல்லேலூயா. அடுத்தது 1 ராஜாக்கள் 3:13 வாசிங்கம்மா. யாரு? உனக்கு தந்தேன். ஹல்லேலூயா. இது கர்த்தர் சாலமோனோடு இருந்தார். அவனுக்கு கேளாத ஐஸ்வர்யம் மகிமை கிடைச்சு, கேட்காம கிடைச்சு. நமக்கு கேட்கும் கிடைக்க மாட்டேங்க. ஹல்லேலூயா. கேட்காம ஆண்டவர் கொடுத்தாராம். எனக்கு கர்த்தர் அவனோடு இருந்தார். சரி, அடுத்தது உசியா ராஜா 2 நாளாகமம் 26:5 யாரு சொன்னேன்? 2 நாளாக 26:5 யாரு சொன்னேன்? என்னாச்சு சொல்லலையாம்மா? ஐயோ சாரி. 2 நாளாகமம் 26:5 வாசிங்க. தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்கள்ல தேவன் அவன் காரியத்தை வாக்கி. உசியா ராஜா. அவன் அப்படி பார்த்துட்டே வாங்க, மனசுல வச்சுட்டே வாங்க, நோட்ஸ் எழுதும் எழுதிட்டே வாங்க. அடுத்தது 2 நாளாகவும் 32:30 யார்கிட்ட சொன்னேன்? வாசிமா. அணை கட்டி இன்னைக்கு வரைக்கும் அந்த அணை கட்டுனா இன்னைக்கு வரைக்கும் அடையாளங்கள் இருக்கிறது. இஸ்லாம் கொண்டு வந்தான். செய்தெல்லாம் அவன் டேம் கட்டுறானா? ஹல்லேலூயா. நமக்கு ஒரு வீடு கட்டதுக்கு முக்குது. ஹல்லேலூயா. அவன் டேமே கட்டி தண்ணி உள்ள கொண்டு வந்தானா? ஏன்னா கர்த்தர் அவனோடு இருந்ததுனால அந்த ஞானத்தை ஆண்டவர் அவனோட கொடுத்தாரு. ஹல்லேலூயா. தானியேல் 6:28 வாசிங்கம்மா. உங்கள்கிட்ட தானே சொன்னேன். தானியேல் 6 வாசி. தரியுவின் ராஜபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசு நாட்களிலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. கிங்டம் மாறிச்சான். என்ன மாறிச்சான்? நமக்கு இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம். 5 வருஷம் முடிவுல அரிசி பருப்பு எல்லாம் வரும். ஏன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு வரணுமே அப்படி நமக்கு எல்லாம் வரும். ஆனா தானியேல் எப்படி தெரியுமா? கிங்டம் மாறிச்சான்.
கிங்டம்னா என்னது? ஏடிஎம் டிஎம்கே மாதிரி கிடையாது. கிங்டம் ராஜ்யபாரம். பெர்ஷியா, பாபிலோன் வந்து பெர்ஷியா, பாபிலோன் கீழே வந்து பெர்ஷியா மேல போச்சான். ஹல்லேலூயா. ராஜ்யபாரம் இதெல்லாம் நீங்க சரித்திரங்கள் படிச்சவங்களுக்கு தெரியும். அப்ப ஒரு ராஜ்யபாரம் கீழே வந்து முந்தின ராஜ்யத்துல யாரெல்லாம் இருந்தாலும் அவனெல்லாம் கொண்டு விடுவான், இல்ல துரத்தி விடுவான். தானியேல் பாபிலோன்ல ராஜாவா இருந்தான், இப்ப தலைவனா இருந்தானா, பெர்ஷியா ராஜா வரும்போது தலைவனா இருந்தானா. ஐயோ அம்மா, கர்த்தர் அவனோடு இருந்தான். ராஜாக்கள் அவன் கூட இருந்ததை பார்த்தான், அபிஷேகத்தை. நம்ம என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும் இதெல்லாம் பார்த்தா அல்லேலூயா சங்கடம் வரட்டும், அப்படியாக நம்ம திருந்துட்டு. அல்லேலூயா. ஏசாயா 53:10 நான் வாசிக்கிறோம், வாசிங்க. ஏன்ட்ட சொன்னேன்? சாரி, அப்போஸ்தலர் 10:38. நஸ்ரனாகி, இப்ப எல்லாத்தையும் விடுங்க, இப்ப ஜீசஸுக்கு வாங்க. இயேசு இந்த பூமியில மனிதனா இருக்கும் பொழுது என்ன செய்தார்? நஸ்ரனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறதாயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் தேவன் அவரோடு இருந்தார். எப்போ இது யாருக்கு? இயேசுக்கே இருந்திருக்கு. நம்ம சொல்லுவாங்க, என்ன ஆண்டவர்லாம் வேண்டாம் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. இயேசுவோட யாரும் இருந்தாவான். அதான் அவர் 100% மனிதனா 100% தேவனா இருந்தார். அதனால ஜீசஸுக்கு தெய்வம் தேவைப்பட்டது, தேவ பிரசன்னம் தேவைப்பட்டது. தேவன் அவரோடு இருந்ததுனால, அவர் தேவனா இருந்தது மட்டுமல்ல, தேவன் அவரோடு இருந்ததுனால தான் அவர் நன்மை செய்கிறதாய் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. இதுவரைக்கும் யாரும் செய்ய முடியாத ஊழியத்தை 3 வருஷத்துல செஞ்சு முடிச்சார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? அல்லேலூயா. இப்ப சாத்தானுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? தெய்வம் உங்களோடு இருக்கிறத அவன் கண்டுபிடிச்சா, ஒருவேளை அவன் கண்டுபிடிச்சிட்டானா, அவனுடைய பெரிய தந்திரம் அந்த தெய்வத்தின் கரத்தை உங்க வாழ்க்கையில இருந்து எடுக்க அவன் தந்திரமா முயற்சி பண்ணுவான். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இப்ப தெய்வம் உங்களோடு இருக்கிறத அவன் கண்டுபிடிச்சிட்டானா, இல்ல உங்களோடு இருக்கிறத நீங்க தேவனோடு இருக்கணும் நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அவன் என்ன செய்வானா, தெய்வம் உங்களோடு இராதபடிக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் அவன் செய்வான். ஹல்லேலூயா. அதெல்லாம் அவன் என்ன செய்வான்? செய்வான். இப்ப தெய்வம்னா அவன் ஒண்ணு செய்ய முடியாது, ஆனா உங்களை குழப்ப முடியும், உங்களை வஞ்சிக்க முடியும், உங்களை ஏமாற்ற முடியும். ஹல்லேலூயா. உங்களை பாவத்துல தள்ள முடியும், பாவத்தின் இச்சையை உங்களுக்கு காட்ட முடியும், உலக இன்பங்களை உங்களுக்கு காட்ட முடியும். அப்ப நீங்க உலகத்தின் முன்னாடி போயிட்டீங்கன்னா அது யாரு விலகிடுவாங்க? ஆட்டோமேட்டிக்கா ஆவியானவர் ஆட்டோமேட்டிக்கா விலகிடுவாரு. இதுதான் அவனுடைய பெரிய தந்திரம். ஹல்லேலூயா. நாங்க சின்ன வயசுல கேரம் போர்டு விளையாடுவோம், இல்லைன்னா செஸ் விளையாடுவோம். என்ன விளையாடுவோம்? செஸ். நீங்க எல்லாம் விளையாடிருக்கீங்களா? செஸ். கேரம் போர்டு விளையாடுவோம். அப்ப ஆப்போசிட்ல இருக்க ஒரு ஆள் இருக்கும், அந்த ஆள் என்ன செய்யும்? விளையாடி விளையாடி பார்க்கும். தோக்கிற கண்டிஷன்ல வரும்போது என்ன பண்ண தெரியுமா? சொல்லுங்க. மொத்தத்துல காட்சி போட்டு ஓடிடும். ஏன்னா அதுக்கு தெரியும் நம்ம ஜெயம் எடுக்க முடியாது. இதான் சாத்தானுக்கு ஆத்தையை கிடைச்சிருவான். அல்லேலூயா. நீங்க தேவனோடு இருக்கணும், தெய்வ பிரசன்னோடு இருக்கணும். நான் நல்ல ஒரு வாரம் எங்க சர்ச்சில் glory fasting prayer. அடுத்த திங்கக்கிழமை வரும் பாருங்க ஒரு பிரச்சனை. அந்த அளவு போச்சு, பிராஸ்டிக்கும் போச்சு, பிரசனமும் போச்சு. மொத்தத்துல பாதாளத்துல போய் விழ வேண்டியதான். அல்லேலூயா. 7 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் போட்டு ஜெபம் பண்ணா, திங்கக்கிழமை வரும் பாருங்க ஒரு பாவ சோதனை, இல்ல வரும் பாருங்க ஒரு பிரச்சனை. ஐயோ, நம்ம எல்லாத்தையும் மொத்தத்துல மூடிட்டு தெய்வமே ஒண்ணு கிடையாது ஒண்ணும் கிடையாது நம்ம போயிடும். இதான் பிசாசுடைய பெரிய தந்திரம். ஹல்லேலூயா. Satan's greatest trick. அவனுடைய தந்திரத்தெல்லாம் பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரக்கூடாது, பணம் வரக்கூடாது, பொருள், அதெல்லாம் அவனுக்கு 2வது. நீங்க சர்ச்சைக்கு வரக்கூடாது, காணிக்கை கொடுக்க கூடாது, நீங்க தசமா கொடுக்க கூடாது, அதெல்லாம் அவனுக்கு 2வது. அவனுடைய பெரிய தந்திரம் தெய்வம் ஒரு மனுஷனோட இருக்கக்கூடாது. அதுக்கு என்னெல்லாம் குலைக்க முடியுமா ஆட்டை கலைப்பான். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அதுக்கு என்னெல்லாம் அவனுக்கு தந்திரமா ஷார்ட்கட் ரூட் வந்து எல்லாத்தையும் அவன் செய்வான். ஏன்னா அவனுக்கு ஒரு பெரிய நோக்கம், தெய்வம் அவங்க கூட இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்? அவங்க பிரசன்னத்தை கெடுக்கணும்னா பாவத்தை கொண்டு வரணும், ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு வந்து குமைச்சிட்டே இருப்பான். ஹல்லேலூயா. இப்போ இந்த பிசாசை ஜெயம் எடுக்க ஒரு 3 காரியம் இருக்கு. நான் எப்படி சொல்ல போறேன் ஆண்டவரே? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? வெளியில சொல்லுங்க. ஆமே, சோத்திரம் போச்சா, அவங்களும் முடிச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. இப்ப
இப்போ பிசாசுடைய பெரிய தந்திரம் எத்தனை பேருக்கு விரும்புறீங்க கர்த்தர் என்னோட இருக்கணும்? இப்போ இந்த ஆட்டை கிடைக்கிறது யாரு சொல்லுங்க, சத்தம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. தாய்மார்கள் அண்ணன்மார்கள் சொல்லுங்க. பிசாசு என்ன கிடைக்கும்? பிசாசு. இப்ப இவனை ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. இவனை ஜெயிச்சா தெய்வம் நம்மளோட இருப்பார், நம்ம காரியம் எல்லாம் வாய்க்கும். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்திய உள்ளவன். என்ன சித்தி? காரிய சித்தின்னு என்னது? அது ஏதோ ஒரு சித்தி நினைக்கிறேன், எவ்வளவுதானே? டிவியில வர ஒரு சித்தி மாதிரி இது ஒரு சித்தி, அப்படியா? காரிய சித்தினா ஒண்ணு இல்ல, செழிப்புன்னு அர்த்தம். காரிய சித்தினா என்னது? செழிப்பு, ப்ராஸ்பரஸ் ஆங்கிலத்துல போட்டுச்சு. தெய்வம் அவனோடு இருந்ததுனால அவன் செழிப்பா இருந்தான். எங்க? ஜெயில. எங்க? அடிமையா இருக்கும் பொழுது. ஹல்லேலூயா. இப்ப நம்ம தெய்வம் நம்மோடு இருக்காதபடிக்கு சத்துரு நிறைய பிரச்சனைகள் கொண்டு வர்றான். இப்ப இந்த பிசாச நம்ம துரத்தணும், இவனை ஜெயம் எடுக்கணும். இதுக்கு 3 காரியம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் எவ்வளவு சொல்ல முடியும், சுருக்க முடியுமோ நான் சுருக்கி சொல்லிடுறேன். ஒருவேளை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட ஆனா எழுதி பெறாதீங்க, சரிங்களா? கொஞ்சம் பொறுத்துடுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இனி அடுத்த வருஷம் எப்போ வரேன், இனி அடுத்தது எப்போ வரேன்னு தெரியாது. அதனால கொஞ்சம் பொறுத்து. எங்க பாஸ்டர் 9 மணிக்கு முடிச்சிருவாரு, திருவள்ளூர்ல இருந்து ஒருத்தர் வந்தாருன்னு ரொம்ப நேரம் எடுத்துட்டாருன்னு ஆசைப்படாது என்ன, சரியா? சரி, ரைட்டு. இப்போ இருந்து எரேமியா 23:3-4. எரேமியா 23:3-4. ஃபர்ஸ்ட், கர்த்தர் என்னோடு இராதபடி சத்துரு கொண்டு வரும் தந்திரத்தை நான் முறியடிக்கணும்னா என்ன செய்யணும்? எரேமியா 23:3-4. சேர்த்து என் ஆடுகளை துரத்திருந்த எல்லா தேசங்களிலும் சேர்த்து திரும்ப அவைகளை தொழுவங்களுக்குள் இல்லைன்னா ஏன் கிட்ட நான் கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் என்ன செய்யும்? பழுகி பெருகும். இந்த சபைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லாம அப்பொழுது அவைகள் பழுகி பெருகும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வசனத்து மேல கை வச்சு சொல்லுங்க, எங்க சபை பழுகி பெருகட்டும், எங்க ஊழியம் பழுகி பெருகட்டும். இந்த ஊழியத்திலிருந்து துரத்துண்டப்பட்ட இல்லைன்னா தூரத்தில் இருக்கிற ஆத்துமாக ஆடுகள் திரும்பி வரட்டும். இந்த சபை கெட்டப்படட்டும். அதுக்கு நேரம் கை நீட்டுங்க பார்ப்போம். அதுக்கு நேரம் எல்லாம் கை நீட்டுங்க பார்ப்போம். கண்ணை மூடி சொல்லுங்க பார்ப்போம். இந்த சபை கெட்டப்படட்டும். உண்மை ஜெபம் பண்ணுங்க, பணத்தினால முடியாது, ஜெபத்தினால முடியும். சொல்லுங்க, இந்த சபை கெட்டப்படட்டும், அதுல ஆடுகள் வந்து பெருகட்டும். எங்க பாஸ்டர் அடுத்தது சர்ச்சை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு யோசிக்கட்டும். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கலையா? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் ஒரு காரியம் சொல்லட்டா, இந்த பக்கம் எத்தனை பேர் டெய்லி கிராஸ் பண்ணுவீங்க? இந்த பக்கம் ரோட்ல நீங்க வேற யாரெல்லாம் கிராஸ் பண்ணுவீங்க? கிராஸ் பண்றவங்க எல்லாம் ஒரு காரியம் செய்வீங்களா? ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்கு கிராஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா கிராஸ் போகலாம் கையை நீட்டி இந்த சபை கெட்டப்படட்டும்னு ஜெபம் பண்ணிட்டு போறோம், சரியா? செய்வீங்களா? கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. வீட்டுல அப்ப நான் இங்க வரமாட்டேன், வீட்டுல இருக்கவங்க அதுக்காகவும் ஜெபம் பண்ணணும். இப்போ ஆண்டவர் சொல்ல, துரத்துண்டு ஆடுகளை நான் திரும்ப என் பக்கம் கூட்டி 4ஆம் வசனத்துல பாருங்க, அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாம போவதும் இல்லை. காணாம போவதும் என்னது? என்னை விட்டு தூரம் போவதும் இல்லை. எப்போ தெரியுமா? நான் அவைகளை மேய்க்கத்தக்கவர்களை கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. அப்படின்னா உங்களுக்கு புரியல, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டா? பாஸ்டர் வாங்கல, ஒரு நிமிஷம் வாங்கல. கர்த்தர் என்னோடு இராதபடி சத்துரு கொண்டு வரும் தந்திரத்தை முறியடிக்க நான் செய்ய வேண்டிய முதல் காரியம், கர்த்தர் எனக்கு தந்த முதல் ஆசீர்வாதம், மெய்ப்பெண். இதுதான் பைபிள் ரகசியம். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தர் எனக்கு கொஞ்சம் முதல்ல ரகசியம் என்னது? ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயத்த நான் பேசிட்டு இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான, நிறைய பேருக்கு இதுல வெளிச்சமே கிடையாது. ஏதோ ஒரு சர்ச்சைக்கு போனோம், ஏதோ ஒரு பாஸ்டர் போனோம், வாரம் ஒவ்வொரு சர்ச்சைக்கு போனோம். இந்த பாஸ்டர் திட்டாருன்னா அங்க போறேன், அங்க அவரும் திட்டுவார், அப்ப இங்க வரேன். நான் பைபிள் ஆண்டவர் சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் துரத்துண்டு போனாங்க, நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? அவங்கள திரும்ப கூட்டி சேர்க்க, அவங்கள திரும்ப என் பக்கமா கொண்டு வர நான் மெய்ப்பர்களை பயன்படுத்தினேன். அப்ப நீங்க தெய்வத்துக்கிட்ட வரணும்.
பிசாசின் தந்திரத்தை ஜெயிக்கணும்னா நான் அனுபவபூர்வமா அனுபவிச்சு சொல்ற வார்த்தை, பைபிள் அடிப்படையில உங்களுக்கு ஒரு மெய்ப்பன் இருக்கணும். அந்த மெய்ப்பனோடு நீங்க இணைஞ்சிருக்கணும். அந்த மெய்ப்பன் உங்களுக்கு இல்லைன்னா நான் சொல்றேன், சத்துரு கண்டிப்பா உங்களை ஏமாத்திடும். ஏதோ ஒரு வகையில உங்களை ஆண்டவரோடு பிரிச்சிருவான். ஹல்லேலூயா. எனக்கு நான் ஜெபத்துல இருக்கும்போது ஆண்டவர் முதல் பாயிண்ட் இதை தருவார் நானே எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஆண்டவர் முதல் பாயிண்ட் இதுவா இருக்குன்னா ஜெபம் உபவாசம் அப்படிதான் தருவார்னு நினைச்சேன். கர்த்தர் என்னோடு இருக்கணும், நான் என்ன செய்யணும்? சாத்தானை ஜெயிக்கணும், நான் என்ன செய்யணும்? சாத்தான் கர்த்தருடைய இராதபடிக்கு என்னை தடுக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் யோசிக்கும் ஆண்டவர் இந்த முதல் பாயிண்ட் இதை தராரு. ரியலி ஷாக். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. பிரசங்கம் பண்ண எனக்கே ஷாக்கா இருக்கு அந்த இந்த பாயிண்ட் தரும்போது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரசங்கம் அப்படிதான் நாங்க எழுதுவோம். தெய்வம் தர்றதுதான் நாங்க இங்க எழுதுவோம். என்னுடைய தாழ்மையான இது இந்த பாயிண்ட் நல்லா இருக்குன்னு எழுத மாட்டோம். கர்த்தர் தந்தாதான் அது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தந்த முதல் பாயிண்ட், மெய்ப்பன் இல்லாம இருந்தாங்கன்னா சத்துரு கண்டிப்பாய் என்னை அவர்களை விட்டு பிரித்து விடுவான். ரியல், இதான் ரியல் ஃபேக்ட். ஹல்லேலூயா. அதான் பிசாசுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? உங்களுக்கும் பாஸ்டருக்கும் ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்து உங்களை சர்ச்சை விட்டு கொண்டு போவான், ஜெபத்தை விட்டு கொண்டு போவான், அப்படியே உங்களை கர்த்தரை விட்டு எடுத்துருவான். நீங்க என்ன நினைப்பீங்க? நான் வீட்டுல தான் நல்லா ஜெபம் பண்ணுவேன். அதெல்லாம் நடக்காது. நடக்கவே நாங்க அப்படி நிறைய ஆட்களை பார்த்தேன். வீட்டுல இருந்தே நான் ஜெபித்து பாஸ்டரோட பெரிய சர்ச்சை கட்டுவேன்னு சொல்லுவாங்க பக்கத்திலே. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. ஒண்ணு அது வஞ்சிக்கப்படும், இல்ல அது குறி சொல்ற ஆவியா மாறும், இல்ல ஏதோ ஒரு கள்ள தீர்க்கதரிசியா மாறும், இல்ல மொத்தத்துல ஆண்டவர் விட்டு போய் குடிகாரனா மாறும். இல்ல இதான் ஒண்ணு நடக்கும். ஏன்னா கர்த்தர் ஒரு இடத்துக்கு ஒரு மனுஷனை கொண்டு வரும்போது சும்மா நேரம் போக்குவே கொண்டு வர்றாரு. அவர் வர வேலை இல்லையா? ஒரு ஆளுக்கு அபிஷேகித்து அழைச்சி அவனை ஊழிய அபிஷேகம் கொடுத்து நீ ஒரு வேலையும் செய்யக்கூடாது, ஊழியம் மட்டும் தான் செய்யணும்னு கொண்டு வந்து ஒரு அடுத்த ஆள்ல ஒரு இடத்துல ஒரு ஆளை வச்சா நீங்க அவர்கிட்ட குறைச்சிட்டு போனா எங்க ஆசீர்வாதம் வரும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க பிள்ளைகள் நல்ல கவனிங்க, 3 பேர்கிட்ட அடி வாங்கணும். எத்தனை பேர்கிட்ட அடி வாங்கணும்? உங்க பிள்ளைகள் 3 பேர்கிட்ட அடி வாங்கணும். எத்தனை பேர்? ஒண்ணு யார் தெரியுமா? அப்பா அம்மா. சொல்லுங்க. ஒண்ணு. இந்த 3 பேர்கிட்ட அடி வாங்கிட்டா வெளியே போய் அடி வாங்க வேண்டாத ஆளுக்கிட்ட அடி வாங்க. சொல்லுங்க. ஒண்ணு அப்பா அம்மா. சொல்லுங்க. பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு பாஸ்டர் சொன்னா ஷாக்கா இருக்கு. முதல்ல யார்கிட்ட அடி வாங்கணும்? அப்பா அம்மா உங்களை அடிக்கணும். ரெண்டாவது டீச்சர்ஸ். ரெண்டாவது யாரு? ரெண்டாவது சொல்லுங்க. டீச்சர் உன்னை அடிக்காட்டா நீ அடி வாங்க கூடாத ஆள்கிட்ட அடி வாங்குவ. ரெண்டாவது அடிக்க வேண்டிய ஆள் யாரு? உங்களை ஆசிரியர்கள், உங்களை நடத்துறவங்க, உங்க டீச்சர்ஸ். மூணாவது யார் தெரியுமா? பரிசுத்தவான்கள். நான் நிறைய வாங்கியிருக்கேன் எங்க பாஸ்டர் மாட்டலாம். அதனாலதான் இன்னைக்கு ஊழியக்காரனா இருக்கேன். அல்லேலூயா. எங்க பாட்டி, எங்க பாஸ்டர் பாட்டி சரியான தீர்க்கதரிசி. நான் சின்ன வயசுலயே பிறந்த உடனே நான் ஊழியக்காரன தரிசனம் பார்த்து பாட்டி அதுதான். நான் பிபிஎஸ்ல விளையாடிட்டு இருப்பேன். 10 பேர் விளையாடுவாங்க. அந்த பாட்டி குடுக்குடுன்னு ஓடி வந்து கையை பிடிச்சு மண்டல ஒரு கொட்டுக்கிட்டோம். ஊழியக்காரன் விளையாடிட்டு இருக்கேன். நான் யோசிப்பேன், நான் சொன்னேன் ஊழியக்காரன் நீங்களா ஒண்ணு முடிவெடுத்து. ஆனா அந்த கொட்டு தான் என்னை ஊழியக்காரன் ஆக்கியிருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் என்ன திட்டிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. இந்த 3 பேர்கிட்ட நீங்க நான் அடி வாங்க கூடாது. இந்த 3 பேரை என்ன திருத்தக்கூடாது. யாரும் என்ன ஒண்ணு சொல்லக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அடி வாங்க வேண்டாத ஆளுகிட்ட உங்க பிள்ளைகள் அடி வாங்க. உங்க பிள்ளைய பாஸ்டர் அடிச்சா கூட நீங்க கேட்க கூடாது. அதுதான் உண்மையா உங்க பிள்ளைய நீங்க நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ற, நான் துரத்துண்டதை திரும்ப மந்தையில கொண்டு சேர்த்து வச்சு அவங்களை திரும்ப காணப்படாம போகாம உங்களை காக்கணும்னா நான் உங்களுக்கு மெய்ப்பொருளா வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் இதே செய்தார். செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா போன்ற மெய்ப்பொருளை ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்து அவங்களை திரும்ப சேர்த்து அவங்களை திரும்ப கட்டினார் அந்த எருசலேமை. மெய்ப்பொருள் முக்கியம். நான் டைரக்டா ஆண்டவர்கிட்ட பேசுவேன்னா டைரக்டா பேச முடியாது. அது பரலோகத்துக்கு போன பிறகு பேசிக்கலாம். சரி, பூமியில கர்த்தர் நமக்கு என்ன வந்திருக்கிறார்? மெய்ப்பொருள். நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்கிறேன். கர்த்தர் நமக்கு என்ன தரணும்? முக்கியமான முதல்ல என்னது? பிசாசு கர்த்தரை விட்டு என்னை பிரிக்க முடியாதபடிக்கு கர்த்தர் என்னோடு இருக்கணும்னா, பிசாசின் தந்திரத்தை நான் ஜெயிக்கணும்னா எனக்கு கர்த்தர் கொடுத்த முதல் ஆசீர்வாதம் மெய்ப்பர்கள். மெய்ப்பர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அவர் யார்? உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன். நான் யாரு?
இந்த பிரசங்கம் பண்ண வரோம் நாங்க யாரு? ஆவிக்குரிய மாமா. நாங்க மாமா வீட்டுக்கு வரும் என்ன பண்ணுவாங்க? சாக்லேட் கொண்டு வருவாங்க, ஸ்வீட் கொண்டு வருவாங்க. அப்புறம் மாமா என்ன பண்ணுவாரு? போயிருவாரு. ஆனா அப்பா அப்படி கிடையாது. அடிக்க நேரம் அடிப்பாரு, திட்டுற நேரம் திட்டுவாரு. ஹல்லேலூயா. சில பேருக்கு இந்த மாமாக்களை பார்த்தாலும் ஜாலியா இருக்கும். அந்த பாஸ்டர் சூப்பரா பிரசங்கம் பண்ணார். அவர் மாமா, அவர் சாக்லேட் தான் தருவாரு. அவர் அப்பா கிடையாது. நான் உங்களுக்கு இந்த பிள்ளை அடிக்க முடியுமா? ஏன்னா அவன் என் பிள்ளை கிடையாது, அவர் அவருக்கு பிள்ளை. ஆமேன்னு சொல்லுங்க. என் பிள்ளை அங்க இருக்கு திருவள்ளூர்லன்னா அதை அடிப்பேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் இங்க யாரு? ஆவிக்குரிய சாக்லேட் ஒண்ணு வந்துருக்கு, நீங்க எல்லாம் சாக்லேட் சாப்பிடணும். ஆனா டெய்லி சாக்லேட் சாப்பிட முடியுமா? புழு பிடிச்சு போவாரு. அப்ப மாமா வந்து அப்பப்போ என்னது பாவக்காய் கொடுப்பாரு, அப்பப்போ கசப்பா ஏதாவது கொடுப்பாரு, மருந்து ஊத்துவாரு, டானிக் ஊத்துவாரு. அப்ப நீங்க குஷ்டியா வளருவீங்க. ஹல்லேலூயா. கத்தர்க்காக வளருவீங்க. ஏன்னா தகப்பனுக்கு தான் தெரியும் என்ன கொடுக்கணும் ஆட்டுக்கு. ஹல்லேலூயா. ஆமா, இதுதான் இந்த ஆவிக்குரிய மாமாக்களை பார்த்து மயங்கரப்படாது. அந்த பாஸ்டர் சூப்பரா பிரசங்கம் பண்ணாரு. நான் அங்கேயே போறேன். ஐயோ ஆண்டவரே, இதெல்லாம் தவறான எண்ணங்கள். நம்ம பிசாசு நம்மளை ஏமாத்துறது. ஹல்லேலூயா. உங்க தகப்பனுக்கு கீழ்ப்படிங்க, உங்க தலைவனுக்கு கீழ்ப்படிங்க, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்ப பிசாசு அத உங்க வாழ்க்கையில கர்த்தரினோடு இருக்கணும் அப்படின்னா, நான் ஒரு காரியம் சொல்லட்டா, நீங்க தேவனோடு கர்த்தரினோடு இருக்கணும் எவ்வளவு வாஞ்சிக்கிறீங்களோ அதை விட அதிகமா கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அவர் உங்களோடு இருக்கணும். ஹல்லேலூயா. ஆனா பிசாசு நடுவில் வந்து குழப்புறான். அதை உங்களை ஏதாவது சோறுக்குள்ள தள்ளுவான், பலவீனத்துல தள்ளுவான், போராட்டத்துல தள்ளுவான், இல்லைன்னா பாவத்துல தள்ளுவான், தெய்வத்தை விட்டு உங்களை பிரிச்சு கொண்டு போவான். இது நடக்காம இருக்கணும். நான் முதல் ஆசீர்வாதம் நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க? மெய்ப்பர்கள். சத்தமா சொல்லுங்க. ரெண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னு பார்க்கலாமா? சாத்தானின் தந்திரத்தை நான் ஜெயிக்கணும்னா அப்போஸ்தலர் 7:10 வாசிங்க. அப்போஸ்தலர் 7:10. அப்போஸ்தலர் 7:10. தேவன் அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய கிருபையும் யாருக்கு தெரியுமா? யோசேப்புக்கு தான். அங்க திரும்ப சொல்லுது புதிய ஏற்பாட்டுல யோசேப்பை குறிச்சு மறுபடியுமாக ஸ்தேவான் பேசுறாரு. பார்வோனுக்கு முன்பாக கர்த்தர் யோசேப்புக்கு என்ன கொடுத்தாரா? கிருபையும் ஞானம். சத்தமா சொல்லுங்க. ரெண்டு வார்த்தை சொல்லுங்களேன். தகப்பன் மாதிரி சொல்லுங்க, அண்ணன் மாதிரி சொல்லுங்க. கிருபை ஞானம். யாருக்கு கொடுத்தா தெரியுமா? யோசேப்பை கொடுத்தார். யாருக்கு கொடுத்தார்? ஹல்லேலூயா. அப்ப என் வாழ்வில கர்த்தர் என்னோடு இராதபடிக்கு, அந்த செழிப்பான வாழ்க்கை வாழாதபடிக்கு பிசாசு தடுக்கிறான் பாருங்க. இதை நான் ஜெயிக்கணும். நான் ரெண்டாவது எனக்கு வேண்டியது கிருபையும் ஞானமும். சத்தமா சொல்லுங்க. கிருபையும் ஞானமும். உங்க தலைமுறை கைவிடுங்க. ஏசப்பா, உண்மையா கேட்கணும். நான் சொல்றேன் சொல்ல கூடாது. ஏசப்பா, என்னை யோசேப்பை போல கிருபையினாலோ ஞானத்தினாலோ என்ன நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை என்ன தெரியுமா? ஞானம் இல்லாமயே பிரச்சனை வரும். பிசாசு பிரச்சனை கிடையாது, பாஸ்டரும் பிரச்சனை கிடையாது. ஹல்லேலூயா. ஞானமா உங்களுக்கு பேச தெரியல, ஞானமா முடிவெடுக்க தெரியல, ஞானமா நீங்க செய்ய முடியாம நிறைய பிரச்சனை வந்துருக்கு தெரியுமா? பிசாசுக்கு சம்பந்தமே கிடையாது. நம்ம பிசாச பழி போடுவோம். ஹல்லேலூயா. கணவன் மனைவிகளை ஏன் சண்டை வருது? ஞானமா நடக்க முடியாம. பிசாசுலாம் கிடையாது. ஹல்லேலூயா. நல்ல ஞானத்துக்காக ஜெபம் பண்ணணும். என்ன ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்மித் விகில்ஸ்வர்த்னு ஒரு தேவனுடைய மனுஷர் இருந்தார். இவர் 21 செத்த பிரேதத்தை உயிரோடு எழுப்பியிருக்கார். எத்தனை பேர் எழுப்பியிருக்காரு உயிரோட? 21 செத்த பிரேதங்களை உயிரோடு எழுப்பியிருக்காரு. இவங்களுக்கு மனைவி, அவங்க பேர் வந்து போலி. அவங்க பேர் என்ன? இவரை போல அதுவும் செம அன்னாய்க்கடான அம்மா. இவர் எவ்வளவு அபிஷேகமா இருக்கிற அத்தமன் அந்த அம்மா இவருக்கு ஈக்குவலா அந்த அம்மா நிக்கும் அபிஷேகத்துல. ஹல்லேலூயா. இப்ப 2 பேரும் இவங்க ஆரம்ப கால ஊழியம், கடைசியில இல்ல, ஆரம்ப கால ஊழியத்துல வேலை செஞ்சுட்டு ஊழியம் பண்ணாங்க. இவர் வந்து பிளம்பிங் வேலைக்கு போயிட்டு ஊழியம் பண்ணார். என்ன வேலைக்கு போயிட்டு? அப்ப ஒரு நாள் 1884 வருஷத்துல அந்த பனி நாட்கள்ல ஒரே வேலை, காலையில வேலை, சாயங்காலம் வேலை, நைட்டு வேலை, காலையில வேலை, இவரை போன் பண்ணி கூப்பிட்டு வேலை. இவருக்கு ஜெபிக்க முடியல, ஒழுங்கா உபவாசம் பண்ண முடியல, ஒழுங்கா ஊழியத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஆனா இந்த அம்மா விடவே இல்லை. இந்த அம்மா செம அனாயிட்டட். நாட்கள் போக 1 மாசம் 2 மாசம் ஆக
இவருக்குள்ள இருந்த அபிஷேகம் அப்படியே அணைய ஆரம்பிக்க அவருக்கே தெரியுது. ஹல்லேலூயா. நமக்குள்ள அபிஷேகம் குறையுது, பிரசன்னம் குறையுது, தெய்வம் நம்மளை விட்டு போற அந்த பிரசன்னம் குறையுதுன்னு அவருக்கே புரியுது. புரிய இவருக்கு என்னன்னா, இந்த அம்மா அதிகமா ஜெபம் பண்றதை பார்த்து இவருக்கு ஒரு பொறாமை மாதிரி, ஒரு கோபம் மாதிரி. ஹல்லேலூயா. இல்ல இவன் பயங்கரமா ஜெபம் பண்றா, இன்னைக்கு என்னால அரை மணி நேரம் கூட முழங்கால் போட முடியல, இவன் 3 மணி நேரம் ஜெபம் பண்றான்னு அதை வச்சு அப்பப்ப சண்டையெல்லாம் கிளப்பிட்டு இருந்தாராம். ஹல்லேலூயா. ஒரு நாள் இந்த அம்மா சர்ச்சுக்கு போறேன்னு போயிட்டு, நீங்க இப்ப 9 மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருப்பீங்க, லேட் ஆயிட்டா, அந்த மாதிரி லேட் ஆயிட்டு அந்த அம்மாக்கு. இந்த அம்மாக்கு என்ன ஆயிட்டு? லேட் ஆயிட்டு. இவரு கோபத்துல, பெரிய பரிசுத்தோட்டே நீ, என்ன இருந்தாலும் நான் உன் புருஷன், எனக்கு நீ கீழ்படியணும். அப்ப அந்த அம்மா அழகா சிரிச்சுட்டு அமைதியா சொன்னாங்க, நம்ம விடுவோமா, பக்கத்துல ஏதாவது கொடை இருக்கான்னு பார்ப்போம். அதுல ஒரு வீசு அவர் மேல வல்லாதாரி. அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க சிரிச்சுட்டு, நீங்க எனக்கு புருஷன் தான், நான் கர்த்தர் எனக்கு தலைவர். அவர் அப்படியே வாய மூட்டாராம். கோபம் வந்துச்சு அவருக்கு. வெளியே போன்னு சொல்லி நேர கூட்டிட்டு வந்து பின் கதவை திறந்து அந்த அம்மா கதவை மூடிட்டு ஓர முடித்தாராம். அவசரத்துல முன் கதவு மூட மறந்துட்டேன். நம்ம விடுமோ உடனே போன் போவோம், அம்மா என்னை குடும்பப்படுத்தாரு, அம்மா வீட்டுக்கு போவோம் போனு. இந்த அம்மா என்ன பண்ணா தெரியுமா, நேர சிரிச்சுட்டே ஃப்ரெண்ட்ல வந்துட்டாங்க முன்னாடி. இவர் பாக்க, ஐயோ அவசரத்துல அதை மூட மறந்துட்டோமே. இது உண்மையா நடந்த சம்பவம். அல்லேலூயா. உள்ள அப்படியே சிரிச்சுட்டே வந்தாங்களா. இந்த அம்மாவுடைய மகிழ்ச்சியான முகத்தை பார்த்தோன்னே ஆண்டவர் இவரோட பேச ஆரம்பிச்சார். நம்மளுடைய முகத்தை பார்த்தோன்னே, பாரு எவ்வளவு சூழ்நிலையை சிரிச்சிட்டு இருக்கிற, நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொன்னா அவருக்கு அந்த அம்மாவுடைய சிரிப்பை பார்த்து அவர் மனம் திரும்பி, அதுக்கப்புறம் 10 நாள் தொடர் உபவாசம் போட்டு மீண்டும் கர்த்தருக்காய் வல்லமையா எழுப்பினார். செத்து போன 21 பிரேதங்களை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. அதுக்கு காரணமா இருந்தது நம்ம. உங்களுக்கு ஞானமா இருக்க முடியுமா? கர்த்தர் புத்தி உள்ள ஸ்திரீ என்ன பண்றாங்களா, வீட்டை கட்டுறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஞானம். நிறைய குடும்பங்கள் நான் சொல்லுவேன், பிரச்சனைக்கு காரணமே நம்ம ஞானம் இல்லாம நடக்கிறார். இந்த பாலி அம்மாமல நமக்கு ஒரு ஞானம் கர்த்தர் தந்தார். ஹலே, நம்முடைய கணவர் எவ்வளவு மேன்மையா இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப யோசேப்புக்கு என்ன இருந்ததுதான்? தேவ ஞானம் இருந்துதான். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. பார்வோன் ராஜா அப்படிங்கிற அந்த ராஜா அந்த யோசேப்பு நாட்கள் இருந்த அந்த ராஜா தோத் அப்படின்னு சொல்ற ஒரு கடவுளோட இணைத்து பேசினாங்களாம். அந்த தோத்து கடவுள் என்ன கடவுள்னா, அது ஞானத்துல சிறந்த கடவுள். அது என்ன கடவுள்? ஞானத்துல சிறந்த கடவுள். அந்த கடவுள் இன்னைக்கு நிறைய ஞானத்துக்கு கடவுள் நம்ம பூமியில தமிழ்நாட்டுல இருக்கோம். அன்னைக்கு எகிப்துல ஞானத்துக்கு சிறந்த கடவுள் தோத். அந்த தோத்துடைய அப்படி பக்கத்து ரெசம்பிளன்ஸ் அவரே தான் இந்த பார்வோன். அவ்வளவு ஞானின்னு நினைச்சாங்களாம். ஆனா எகிப்துல பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருது. எகிப்துல பஞ்சம் வரப்போகுதுன்னு யோசேப்பு சொல்றாரு. பார்வோனுக்கு என்ன பண்றன்னு தெரியல. ஆனா யோசேப்பு அழகான ஒரு ஞானமான காரியம் சொல்றாரு. ராஜாவை ஒண்ணும் பயப்படாதீங்க, ஞானமும் விவேகமுள்ள ஒரு மனுஷனை செலக்ட் பண்ணுங்க. எகிப்துல இருக்கிற எல்லாரும் 5ல் 1 பங்கு உங்களுக்கு வரியா கட்டணும். முடிஞ்சு போச்சு பிரச்சனை. எவ்வளவு ஞானமா முடிச்சாரு பாருங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையை சிம்பிளா முடிச்சாரு பாருங்க. ஆமென் சொல்லுங்க. எதுவுமே சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. அந்த பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்றான், ஆதியாகமம் 40:38, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறு ஒருவன் உண்டோ? ஹல்லேலூயா. யாரு சொல்றா? பார்வோன் சொல்றாரு. தேவ ஞானம் உங்களுக்கு உண்டாகட்டும். ஹல்லேலூயா. டைம் ஆனா நான் 3வது பாயிண்ட் போறேன். ஆதியாகமம் 26:1-3. ஆதியாகமம் 26. என் வாழ்விலே செழிப்பை தடுக்கிற பிசாசை நான் எப்படி ஜெயம் எடுக்கணும்? கர்த்தரினோடு ஏதாவது இப்படி இருக்கிற பிசாசை எப்படி ஜெயம் எடுக்கணும்? பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்துல உண்டாயிற்று. ஈசாக்கு ராஜாவாகிய போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்துல குடியிரு, இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசம் யாவையும் தந்து உன் தகப்பனாய் ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நான் நிறைவேற்றுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேசத்துல பஞ்சம் வருது. யோசிக்கிறாரு, எகிப்துக்கு போயிடலாம். அப்போ பைபிள் சொல்லுது, கர்த்தர் அவருக்கு தரிசனமானார். அந்த வார்த்தையை சொல்லுங்க, தரிசனமானார். தரிசனமானார். சத்தமா சொல்லுங்க. யாருக்கு வருது? தரிசனமானார். முடிச்சுங்க. தரிசனமானார். கவனிங்க,
நமக்கு மூன்றாவது இந்த பிசாசின் தந்திரத்தை ஜெயிக்கணும்னா நம்ம ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். ஒரு தரிசனம் பார்க்கிற கண்ணு நமக்கு வேணும். உண்மை சொல்றேன். நிறைய நேரங்கள் நம்ம கண்கள்ல தரிசனம் பார்க்கிற கண்கள் நமக்கு இல்லை. ஏன் தரிசனம் பார்க்கிற கண் இல்லை சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா ஓயாம டிவி பார்க்கறதுனால, ஓயாம போன் பார்க்கறதுனால, கண்ட காரியங்களை நம்ம பார்க்கறதுனால, சினிமா பாடல்கள் கேட்கறதுனால. அல்லேலூயா. சினிமா பாடல்கள் எப்பொழுதுமே பொல்லாத ஆவிகளை சுமந்து இருக்கும். ஒவ்வொரு சினிமா பாட்டுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆவி இருக்கும். நீங்க உங்க வீட்டுல அந்த பாட்டை கேட்க அந்த ஆவி உங்க வீட்டுக்குள்ள வந்து எல்லா வேலையும் அது செய்யும். சினிமா பாடலுக்கு பின்னாடி என்ன உண்டு சொல்லுங்க? அது ஏன் அவ்வளவு அடிக்டடா இருக்கு? கேட்டவுடன் நமக்கு பிடிக்குது, கேட்டவுடன் அது அவ்வளவு இன்மையா இருக்கு, மறக்க மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? சினிமா பாடலுக்கு பின்னாடி அசுத்தாவிகள் இருக்கிறது. அந்த ஒரு பாடலை ஏற்ற மாதிரி பல பூஜைகள் செய்து, யாகங்கள் செய்து அந்த பாடல் ஹிட் ஆகணும்னு